பரவாயில்ல, உட்காருங்க. இப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. டாக்டர் வந்து இப்பதான் செக் பண்ணிட்டு போனாரு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஃபீஸை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னாரு. நல்ல விஷயம் தானே. இதையும் வருத்தமாக சொல்கிறீங்க? இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான். குழந்தைக்கு நேற்று ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, சரின்னு கூட்டிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இதில் என்னங்க தப்பு இருக்கு? ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. தாலி கொடியை அடகு வச்சுதான் இத்தனை நாள் எங்க பொழப்பையே ஓட்டிட்டு இருந்தோம். இந்த நிலைமையில இதுக்கு ஏமா வருத்தப்படுறீங்க? ஃபீஸ் நான் கட்டுறேன். சரி, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, குழந்தைய எழுப்புங்க. உங்க வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றேன். எங்களுக்கு வீடுன்னு எதுவும் கிடையாது. நாங்களும் காரி பங்களான்னு வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். புருஷனோட மனஸ்தாபம் அதான் குழந்தைய கூட்டிட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். கிடைக்கிற இடத்துல சாப்பாடு, இருக்கிற இடத்துல தூக்கம். ஆனா ஒண்ணுங்க, அவர் கூட இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என்ன, இவளோட படிப்பு மட்டும் கெட்டுடுச்சு. என்னங்க நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நிலைமையில எங்க போவீங்க? முதல்ல கிளம்புங்க. எங்க சார்? முதல்ல கிளம்புங்க. குழந்தை பேர் என்ன? சுசித்ரா. சுசித்ரா? சுசித்ரா, குட் மார்னிங். குட் மார்னிங். கிளம்பு, வீட்டுக்கு போலாம். ஏய், பார்த்து. ரிசப்ஷன்ல இருக்கேன், கூட்டிட்டு வாங்க. ஆ, சுசித்ரா, பார்த்து. பொறுமையா. மெதுவா. பார்த்து, பொறுமையா. வாங்க, நம்ம வீடுதான். வாமா. பாத்து, மெதுவா. அம்மா, இது உங்க வீடு மாதிரி எல்லார்கிட்டையும் கூச்சம் இல்லாம பழகலாம். அம்மா. என்னப்பா? இவங்க என்னோட அப்பா. வணக்கம். வணக்கம். அப்பா, இவங்க பேர் கஸ்தூரி. இது உங்க பொண்ணு சுசித்ரா. ஓ, அம்மா எங்கப்பா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காப்பா, இதோ வந்துடுவா. அப்பா, இவங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே இல்லப்பா. தங்க இட வசதி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூடவே தங்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற வீடு பார்த்து கொடுத்துடலாம்ப்பா. தாராளமா தங்கிக்கிட்டோம்பா. சரி வாங்க, என் சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா. பாத்துமா. இவ தான் என் சிஸ்டர் சுபத்ரா. இந்த அக்கா அப்படிலாம் கேட்க கூடாது. பரவாயில்ல, விடுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த அக்காவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கியூர் ஆகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எழுந்து வந்து அவங்க கூட விளையாடுவாங்க. என்ன? ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த? லிட்டில் ஃப்ளவர்ஸ்ல. அப்படியா? இனிமேல் நீ தொடர்ந்து ஸ்கூலுக்கு போலாம். என்ன?
டாடி பேர் என்ன? அது வேதா. வேதான்னா வேதாச்சலமா? ஆமா. சரி, நீங்கள் குளிச்சு ரெடி ஆகிக்கிங்க. நான் டிஃபன் ரெடி பண்ண சொல்கிறேன். சரி. சுசி, அவர் கேட்டதுக்கு அப்பா பேர் ஏண்டி மாத்தி சொன்ன? அங்க பாருமா, அந்த அங்கிள் போலீஸ்மா. நம்ம அப்பாவோட உண்மையான பேர் சொன்னா அவரை புடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, அதனாலதாம்மா. அம்மாடி, என்ன இன்னும் உன் மாமனை காணோம்? வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளே காணோம். வருவான், அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிடுவான். ஊரை தாண்டி காலடி எடுத்து வச்சிங்க, காலை வெட்டிப்பிடுவான் வெட்டி. அவரே என்ன ஓம் புருஷன் மாதிரியா கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரை சுத்துறதுக்கு? கோவிலை விட்டு அவருக்கும் வேற இடம் தெரியாது, எனக்கும் வேற இடம் தெரியாது. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் மீனா. ஹாய் பாட்டி. வாயா, சாப்பிடலாம். நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன் பாட்டி. ஏன்யா, எங்க வீட்டுல கையை நினைச்சா குறைஞ்சு போயிடுவீங்களோ? அதான் நான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வரேன். அம்மா ஒழுங்கா வீட்டுல சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிட்டு வந்துட்டேன். மீனா, இது உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரம் சென்னை. என்ன இது? ஓபன் பண்ணி பாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன மாமா இது? ஓபன் பண்ணி பாரு. ஒரே பேப்பரா இருக்கு. பாரு. சாரி மாமா. சிவா, நீங்கள் ஒன்றும் சின்ன பசங்க இல்லை, வளர்ந்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், புரியுதா? உங்கள் அந்யோன்னு எனக்கு தப்பாக தெரியல, ஆனால் ஊர் அப்படி நினைக்குமா? நீ ஆம்பளை, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கூட நீ வேற ஒருத்தையை கட்டிட்டு போயிடுவ. ஆனால் என் பொண்ணு முறப்ப என்னோட கூத்தடிச்சான ஒரு வார்த்தை வந்துட்டா இவளை யார் கட்டிக்குவா? முதல்ல உங்க அப்பனோட சம்மதத்தை வாங்கு, அதுக்கப்புறம் இங்க வா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி வந்து ஆட்டம் போறது எனக்கு பிடிக்கல. நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த அப்பனா இருந்தாலும் இதை அனுமதிக்க மாட்டான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. மீனா, உனக்கும் தான். என்ன மாமா பேசுறீங்க? நாளைக்கு ஒரு சிக்கல்னா மீனாவை நான் கை கழுவிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுற நீ? உன் வீட்டுக்கு சகஜமா போய் வந்துகிட்டு இருந்த என் பொண்ணு மீனாவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான் உங்க அப்பன். நீ செத்தா நான் வர வேண்டாம், நான் செத்தா நீ வர வேண்டாங்கிற அளவுக்கு பேசியிருக்கான். பின்ன எந்த தைரியத்துல நான் இருப்பேன் சொல்லு? மாமா, நான் இப்பவும் சொல்றேன், என் அப்பா மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்களே எதிர்த்தாலும் எங்க கல்யாணம் நடக்கும். யாராலையும் மாத்த முடியாது. உள்ளவா. எவ்வளவோ கனவோட சந்தோஷமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்த என் புவனாவோட வாழ்க்கைய 2 பேரும் சேர்ந்து அழிச்சிட்டானுங்க. எதிராளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரையும் மோத விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும் ராஜா.
ஏந்திருங்க. ஏன்பா? ஏந்திருங்க சொல்றேன். என்னப்பா? வெளியில வாங்க. வாங்க. என்னப்பா இது? ஏன்பா? என்னப்பா பண்ண போற இதெல்லாம்? இருங்க சொல்றப்பா. என்ன செய்யறாங்க? ராசா, என்ன பண்ற நீ? என்னப்பா பண்ண போற? சும்மா இருங்கப்பா. வேண்டாம்டா டேய், சொன்னதை கேளுடா டேய். விடுங்கப்பா. இப்படி பண்ற டேய். விடுங்கறல்ல. டேய் ராசா, டேய் நான் சொன்னதை கேளுடா டேய். ஏன்டா இப்படி பண்ற? என்னடா இது? ஐயோ, டேய் என்னடா பண்ண போற? அப்பா டேய். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. டேய் ராசுதரா, என்ன பண்ண போற? ஐயோ டேய், என்னடா பண்ண போற? டேய் நம்ம காலங்காலமா இருந்த இடம்டா, வாழ்ந்த இடம்டா. டேய் சொன்ன கேளுடா டேய். ஐயோ 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 வந்து சொன்னாங்க, என்னாச்சு? எல்லாம் சாம்பல் ஆச்சு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எங்க அப்பாவும் தீல கருகி போயிருப்பாரு. நான் அனாதையா நின்று இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாருங்க, உங்க மாமன் தான். உங்களை விட்டு என் பக்கம் வந்து கூப்பிட்டாருல, நான் வெளில போகல, அதான் வீடு போயிடுச்சு. ஏங்க இப்படிலாம் நடந்துக்கிறாரு? அவருக்கு என்ன பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியதானே? வீட்டை கொளுத்தி எங்களை வீதியில நிக்க வச்சுட்டாரு. அவன் கொளுத்த நினைச்சது நம்ம 2 பேரையும் தான். அது முடியாது. அதான் உன் வீட்டை எரிச்சு சந்தோஷப்படுறான். ராத்திரியா வந்து குடியிருக்கிற வீட்டை எரிச்சிருக்கிறான்னா அவனுக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு வன்மம் இருந்திருக்கும். நீ வா தோற. எங்க நீ வா சொல்றேன். எங்க ராஜசேகர்? அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கவா? வேண்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் உறவுக்காரங்க. நான் அப்படியா? ஒத்த வீட்டுக்காரன், சொந்த பந்தம் இல்லாத தனி மனுஷன். இனிமே எங்க அப்பாவை தவிர என்கிட்ட இழக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. விடுங்க, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். விடுங்க. என்ன தோற, உன்கிட்ட இருந்தா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருது?
உன் பலம் உனக்கு தெரியாது துறை, அதனால தான் இப்படி பின் வாங்குற. என்ன வீடு போச்சுன்னா எல்லாம் போச்சா? உன்னை யார் தனிமரான்னு சொன்னது? உனக்கு நான் இருக்கேன். உன்னை ஒருத்த குறி வச்சான்னா அது என்ன மீறிதான் உனக்கு வரும். ஏய் ஐயா, அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்து. சரிங்க. வாதுற வா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.